துணை முதல்வர் ஆகும் உதயநிதி ஸ்டாலின். இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அரசியல் சார்ந்த எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடன் பார்த்திங்கன்னா வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க. அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற நம்ம பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சராக ஆக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பல்வேறான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இவர் மீது பார்த்திங்கன்னா எந்த ஒரு புகாரும் எந்த ஒரு குற்ற செயல்களும் வரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவரை பார்த்திங்கன்னா மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதை தான் பார்த்திங்கன்னா அவங்க குடும்ப உறுப்பினர்களும் பார்த்திங்கன்னா எய்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன தான் பார்த்திங்கன்னா குடும்ப அரசியல் இல்லை அப்படின்னு ஸ்டாலின் சொன்னாலுமே பார்த்திங்கன்னா மெதுவாக பார்த்திங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலினை பார்த்திங்கன்னா அப்படியே கட்சியில் வளர்த்துட்டு வராங்க. இது பார்த்திங்கன்னா மிக முக்கியமான அமைச்சர்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கலைங்க. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அதாவது இப்பொழுது இருக்கிறவர் பார்த்திங்கன்னா தற்போது பார்த்திங்கன்னா துரைமுருகன் தான் பார்த்திங்கன்னா இந்த பதவி பார்த்திங்கன்னா ஏன்னா அவர் தான் ஸ்டாலினுக்கே முன்னோடியாக விளங்குறவர் பார்த்திங்கன்னா துரைமுருகனுங்க. அவரை விட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்பொழுது இப்படி மாற்றி பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங் கொடுக்கறது பார்த்திங்கன்னா அவர் மனசெல்லாம் கடுப்பாக தான் இருக்கிறதாகவும் செய்திகள் வந்திருக்குங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா திமுக ஒரு குடும்ப கட்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா பல அமைச்சர்கள் எதிர்த்து இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த அதிகாரப்பூர்வ தகவல் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பார்த்திங்கன்னா அடுத்த முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. ஏன்னா திமுகவில் எந்த ஒரு ஊழலும் இல்லாத ஒரு அமைச்சர் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா தற்போது இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தாங்க. மற்ற அமைச்சர்கள்லாம் ஏதோ ஒரு வழக்கில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாட்டிகிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினும் பார்த்திங்கன்னா பல்வேறு வழக்குகள் இருக்குங்க. இருந்தாலும் தலைமையிடம் பார்த்திங்கன்னா அவருக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த போஸ்டிங் எல்லாம் கொடுக்குங்க. ஏன்னா வருங்காலம் பார்த்திங்கன்னா அது உதயநிதி ஸ்டாலின், அதாவது திமுக அப்படின்னாவே கண்டிப்பாக அது உதயநிதி ஸ்டாலினை தான் பார்த்திங்கன்னா பொருட்படுத்துங்க. இதனால் பார்த்திங்கன்னா துரைமுருகன் பார்த்திங்கன்னா கோபமாக இருக்கிறதாகவும் செய்திகள் வந்திருக்குங்க. திமுகவில் முக்கிய புள்ளிகளே பார்த்திங்கன்னா இவருக்கு பார்த்திங்கன்னா ஆதரவுகள் தராமல் கூட தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஆதரவுகள்லாம் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் வர வச்சுருவாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அரசியல் சார்ந்த அனைத்து தகவலும் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடனுங்க. தேங்க்யூ.